ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியின் ஆன்மீக தகவல்கள். மங்களகிரி கோவிலில் உக்கிரத்தை குறைக்க பானகம் ஊற்றிக்கொண்டே இருப்பார்கள். மூலவரின் பெயரும் பானக லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. அடுத்து யோகா சொல்லிக் கொடுக்கும் நரசிம்மர் கோவில்கள் பல உண்டு. ஆமை அவதாரத்தில் உள்ள ஸ்ரீ கூர்மம் கோவில் எதிரிலும் ஒரு யோகானந்த நரசிம்ம சுவாமி கோவில் உண்டு. வேதாத்ரி என்ற ஊரில் பஞ்ச நரசிம்மமூர்த்தி தான் மூலவர். ஆந்திராவில் நரசிம்மருக்கு நிறைய கோவில்கள் இருக்கிறது. சிம்ஹாச்சலம் கோவிலின் மூலவரின் உக்கிரத்தை குறைக்க வருடம் முழுவதும் சிலையின் மீது சந்தனம் பூசி மூடி வைத்திருப்பார்கள். வருடத்தில் ஒரு நாள் மூலவரை சந்தனம் இல்லாமல் பார்க்க முடியும். அடுத்து மட்டப்பள்ளியில் உள்ள நரசிம்மரை வணங்கினால் மன சஞ்சலங்கள் நீங்கும். அடுத்து நரசிம்மரை வழிபடும் போது ஸ்ரீ நரசிம்மாய நம என்று சொல்லி ஒரு பூவை போட்டு வழிபட்டாலே எல்லா வித்தையும் கற்ற பலன் உண்டாகும். அடுத்து அடித்த கை பிடித்த பெருமாள் என்றொரு பெயரும் நரசிம்மருக்கு உண்டு. அதாவது பக்தர்கள் உரிமையோடு அடித்து கேட்ட மறு வினாடியே உதவுவான் என்று இதற்கு பொருள். அடுத்து சகஸ்ரநாமத்தின் முதலாக நரசிம்ம அவதாரம்தான் இடம்பெற்றுள்ளது. அடுத்து நரசிம்ம அவதாரத்தை எதை கொண்டும் அளவிட முடியாது என்ற சிறப்பும் உண்டு. ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், 18 புராணங்கள், உப புராணங்கள் அனைத்திலும் நரசிம்மருடைய சிறப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து நரசிம்ம மந்திரம் ஒரு எழுத்தில் தொடங்கி 1,132 என்று விரிந்து கொண்டே போய் பலன் தரக்கூடியது. அடுத்து நரசிம்மர் எங்கெல்லாம் அருள் தருகிறாரோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் நிச்சயம் இருப்பார். அடுத்து வேதாத்ரியில் உள்ள யோக நரசிம்மர் இடுப்பில் கத்தி வைத்து கொண்டிருக்கிறார். அறுவை சிகிச்சைக்கு செல்பவர்கள் இவரை வணங்கி சென்றால் நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து வாடாப்பள்ளி தளத்தில் உள்ள நரசிம்மரின் மூக்குக்கு எதிரே ஒரு தீபம் ஏற்றப்படும். அந்த தீபம் காற்றில் அசைவது போல அசையும். நரசிம்மரின் மூச்சு காற்று பட்டு அந்த தீபம் அசைவதாக கருதப்படுகிறது. அதே சமயத்தில் நரசிம்மரின் கால் பகுதியில் ஏற்றப்படும் தீபம் ஆடாமல் அசையாமல் நின்று எரியும். அடுத்து நரசிம்மரின் வலது கண்ணில் சூரியனும் இடது கண்ணில் சந்திரனும் இடையில் புருவ மத்தியில் அக்னியும் உள்ளார். அடுத்து கீழ் அகோபிலத்தில் நாம் கொடுக்கும் பானக நைவேத்தியத்தில் பாதியை நரசிம்மர் ஏற்றுக்கொண்டு மீதியை அவர் வாய் வழியே விட்டு நமக்கு பிரசாதமாக தருவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். அடுத்து நங்கநல்லூர் நரசிம்மர் ஆலயம் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இந்திய தொல்பொருள் ஆய்வாளர்கள் இதை 1974 ஆண்டு கண்டுபிடித்து வெளிப்படுத்தினார்கள்.